Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம homemade nachos எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. அதே சமயம் இன்னைக்கு நம்ம மைதா எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. ரைஸ் flour வச்சு நம்ம பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 கப் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நமக்கு தண்ணி எதுவும் இல்லாததுனால நீங்கள் ஃப்ளேமை கூட்டக்கூடாதுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நம்ம ஆற வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. இதை நல்லா அழுத்தி சேர்த்து பிசைச்சிக்கணுங்க. இதை நம்ம சப்பாத்தி மாதிரி நல்ல லேசாக தேய்க்கணும். அதனால் அந்தளவுக்கு சேர்கிற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இது ஒட்டாது. லேசாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெயோ மாவோ லைட்டாக தொட்டுக்கோங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க. ஓரங்கள் கனமாக இருக்கும், அதனால் நம்ம முதல்ல ஓரங்களை கட் பண்ணிடலாம். ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபோர்க்கை வச்சு அங்கங்கே இப்படி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சிப்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு கூட போடலாம். ஆனால் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன டைமண்ட்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதனால நம்ம மொத்தமாக இதை தயார் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணிடலாங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். அதுவும் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம். இதை பொரித்து எடுத்த பிறகு தான் நம்ம தேவையான மசாலாலாம் போட போகிறோம். நல்ல முறுமுறுன்னு பொரிஞ்சிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம். நல்ல எண்ணெய் வடிய விட்டுருங்க. நம்ம பாத்திரத்தில் எடுத்து போடலையே நல்ல சத்தம் கேட்கணுங்க.
இப்போ நம்ம பொரிச்சு வச்ச நேச்சோஸ்லாம் தயாராகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல உப்பு. நீங்கள் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட சேர்க்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள். அப்புறம் ஃப்ளேவருக்கு உங்களுக்கு என்ன வாசம் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு மேகி மேஜிக் மசாலா இருக்கு இல்லையாங்க, மேஜிக் மசாலாவில் மேகி மசாலா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். நம்மளுடைய விருப்பம்தான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் மேலே தூவி குளுக்கிறதோட இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து குளுக்குனீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான நேச்சோஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.